ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி முளைக்கீரையை வச்சு ஒரு பருப்பு கடையலும் பீட்ரூட் பக்கோடாவும் செஞ்சுருக்கேன். இது ஒரு லஞ்ச் காம்போவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு இது. வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டியில் தான் இந்த கீரை கடைய போகிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி, ஒரு பெரிய வெங்காயம். இதை நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது நல்லா பெருசாக இருந்தது, அதனால் நான் ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். முக்கால்வாசி வெந்த பிறகு அப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம், ஏன்னா கீரை உடனே வெந்துடும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முளைக்கீரை ஒரு கட்டை நான் பாதி போடுறேன். பெரிய கட்டாக இருந்துச்சு, அதனால் பாதி முளைக்கீரையை சுத்தம் பண்ணி நம்ம இந்த மண் சட்டியில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், மூடி போட வேண்டாம். அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா கீரை வெந்துடும். கீரையை நம்ம கையால் எடுத்து பார்க்கும்போது வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் கீரையை நிப்பாட்டி அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு நீங்கள் மத்தோ இல்லை வேறு எதுலேயோ கூட மசிச்சிக்கலாம். நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து மசிச்சுக்கிட்டேன். இப்போ அதை எண்ணெய் சட்டியை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு தாளித்து பெருங்காயமும் போட்டுக்கணும். நான் எங்கள் வீட்டில் எப்படி கீரை மசியல் பண்ணோன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கீரை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பெருங்காயம் தாளிச்சாச்சு. பெருங்காயம் தாளித்த பிறகு நம்ம கீரை வேக வச்ச தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நான் அந்த தண்ணியவே இப்போ ஊற்றிக்கிட்டேன். கீரை வேக வச்ச தண்ணியை மசிக்கிறதுக்காக நான் வடிகட்டி வச்சுருந்தேன். அந்த தண்ணி, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, வேக வச்ச துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பவுட்ரு போட்டுக்கிட்டேன். ஏன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம், அதனால் நான் சாம்பார் பொடி போட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா கொதித்த பிறகு நான் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே போட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா கீரையும் வெந்தது, பருப்பும் வெந்தது, அதனால் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய கீரை பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பீட்ரூட் பக்கோடா. இந்த பீட்ரூட் பக்கோடா செய்கிறதுக்கு நான் சின்ன சைஸில் இருந்து 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு, துருவல் இருக்கு இல்லையா, கேரட் துருவல், அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் துருவல்லையே நான் துருவிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கேரட் சீவுறதுல வச்சு சீவிக்கிட்டோம். இந்த பீட்ரூட் பக்கோடா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. குழந்தைங்க இந்த பீட்ரூட் பொரியெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த பீட்ரூட்டை நீங்கள் இதே மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுத்தா ரொம்பவே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லைனா லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இப்போ துருவின பீட்ரூட்டு கூட ஒரு பெரிய கரண்டியால் நான் 2 கரண்டி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே கரண்டியால் 1 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு. இதுக்கப்புறம் சோம்பு, கண்டிப்பாக சோம்பு போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனை இருக்கும் பக்கோடாக்கு. ஃபுல்லாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் தனி மிளகாத்தூள். இது ஒரு 1/2 டீஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் தட்டி கூட போட்டுக்கலாம். நான் பேஸ்ட் இருந்ததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெய் போடுறதுனால நல்லா மொறுமொறுன்னு வரும் பக்கோடா. இந்த எண்ணெய் போட்டு நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது, நல்லா கையால் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டில் இருக்கிற ஈரமே போதும், கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயத்தை முன்னாடியே போட்டிருக்கணும், நான் மறந்ததுனால இந்த ஸ்டேஜில்
பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. இதை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிற நேரம் போதும். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த பீட்ரூட் பக்கோடாவை பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை மாவை அப்படியே உதுத்த மாதிரி போடுங்க. சூப்பராக உதுத்த மாதிரி வரும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலைல்ல, அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா இந்த பீட்ரூட் பக்கோடா ப்ரௌனாக ஆகிடும். இதே மாதிரி ரெட் கலரில் எண்ணெய் சலசலப்பு அடங்கின பிறகு எடுங்க. மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா இது கலர் டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே ப்ரௌன் ஆகிடும். அதனால தான் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கின பிறகு இந்த பக்கோடாவை எடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த பேட்சும் நான் இந்த பக்கோடா போட்டுக்கிட்டேன். இந்த பக்கோடா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இது லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பக்கோடாவாக பொரித்து எடுத்தாச்சு. சூப்பராக இருந்தது இந்த பக்கோடா. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்மளுடைய பீட்ரூட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் பொண்ணுக்காக தான் நான் இப்போ இந்த பக்கோடா செஞ்சேன். இப்போ லஞ்ச் அவளுக்கு கொடுத்தாச்சு. சூப்பராக இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.